ஸ்ரீ அரவிந்தாய். மன்னர் அஸ்வபதி எங்கனம் இவ்வுலகின் பிரதிநிதியாக அதன் விருப்பத்தை முன்னெடுத்துச் செல்பவராக இருந்தார் என்பதையும் அத்தேடலில் அவருடைய ஆன்மா விடுதலை அடைந்ததையும் நாம் பார்த்தோம். அவருடைய ஆன்மா விடுதலை அடைந்ததனால் அவர் இரகசிய ஞானத்தை பெறுகிறார். அந்த இரகசிய ஞானம் என்ன? அந்த இரகசிய ஞானத்தால் எத்தகைய விளைவு ஏற்படுகிறது என்பதை இந்த வாரம் பார்க்கலாம். இந்த காதையின் சுருக்கத்தை நாம் பார்க்கலாம். இத்தகைய உயர் நிலையை அடைந்த அஸ்வபதி இன்னும் தான் அடைய வேண்டிய உயரங்கள் தன் முன் இருப்பதை காண்கிறார். மனிதர்கள் அறியாமை மற்றும் இறப்பிற்கு உட்பட்டு மாண்டு போகும் ஜீவன்கள் மட்டுமல்ல, ஓர் உயர் ஜீவன் நம் ஒவ்வொருவர் உள்ளும் இருப்பதை புரிந்து கொள்கிறார். அவ்வப்போது நம்மிடம் வரும் உச்சக்கட்ட அனுபவங்கள், அதாவது ஆன்மீக அனுபவங்கள், நம்முள் உறையும் அந்த சாநித்தியத்தின் அறிகுறியே. அதுவே நம்முடைய எதிர்கால விதியை காத்து வைத்து கொண்டிருக்கிறது. நாம் இறக்கும் பொழுது நம் உடலுடன் இந்த ஜீவன் இறந்து விடுவதில்லை. அந்த ஜீவனே நம்முடைய அழிவற்ற மூலம். ஆனால் இதற்கிடையே உணர்வின்மையும் போராட்டமும் நம்முடைய புவி இருப்பின் மீது ஆதிக்கம் செலுத்துகின்றன. இருப்பின் உயர் நிலையில் வாழும் இரவா ஜீவன்களால், அழிவற்ற ஜீவன்களால் மட்டுமே சேமிப்பு களஞ்சியத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மகத்தான எதிர்காலத்தை பார்க்க முடியும். அந்த இரவா ஜீவன்கள் தங்களுடைய உயர் நிலையில் இருந்து கொண்டு வளைந்து வளைந்து செல்லும் பரிணாம பாதையின் மூலம் நம்முடைய மகத்தான ஆனந்தமான நிறைவேற்றத்தை அடைய வழிகாட்டுகிறார்கள். அனைத்தையும் கடந்த அந்த பரம புருஷன் தன்னுடைய தூல வீட்டை தன் வசம் எடுத்துக்கொள்ளும் பொழுது புவியின் ஜடப்பொருள் எதிர்பாராத விதமாக இறைவனாக வளரும். இருப்பின் மிக உயர்ந்த நிலைகளை தங்களின் குடியிருப்பாக கொண்டுள்ள ஆத்மனின் பேராற்றல்களும் வெளிப்பட்டிருக்கும் உலகை ஆட்சி செய்யும் புவி இயற்கையும் இரகசியமாக ஒத்துழைத்து இத்திருவுருமாற்றத்தை கொண்டு வரும். அப்பரமன் மற்றும் அவனுடைய சிற்சக்தியான மகாசக்தி அன்னை என இருவராக ஆன அந்த ஏகனின் விளையாட்டு மைதானமே இந்த உலகம். அவர்கள் தங்களுடைய நாடகத்தை இப்பிரபஞ்சத்தில் நம்முடன் பல வேடங்களில் நடிக்கிறார்கள். பரமன் பேரான்மாவாகவும் சித் சக்தியான அவள் இயற்கையாகவும் இங்கு வலம் வருகிறார்கள். பரமன் மனித ஆன்மாவாக ஆகி காலத்தினூடே பயணிக்கும் பயணியாக ஆனான். கால வரம்பிற்கு அப்பாற்பட்ட அந்த ஏகன் காலத்திற்கு உட்பட்டு அவதரிக்க தன் சம்மதத்தை அளித்தான். அதனால் மறைந்திருக்கும் இறைவனை இவ்வுலகம் வெளிப்படுத்த முடியும். இறைமையின் வித்து இத்தூல பிரபஞ்சம் முழுவதிலும் முளைவிட முடியும். இந்த 4ஆம் காதையான இரகசிய ஞானத்தை சாவித்திரி காவியத்திலிருந்து தனியே எடுத்து ஸ்ரீ அரவிந்தரின் உபனிஷத்தாக படிக்கலாம். இக்காதை ஸ்ரீ அரவிந்தரின் மந்திர காவியமான சாவித்திரி காவியத்தின் கருவாம் இரகசிய ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. அஸ்வபதியின் ஆன்மா விடுதலை அடைந்ததால் அவர் இரகசிய ஞானத்தை பெறுகிறார். இக்காதை இவ்வாறு துவங்குகிறது. On a height he stood that looked towards greater heights. அவன் ஓர் உயரத்தில் நின்றான், மேன்மேலும் உயரங்களை நோக்கி பார்க்கிறான். இக்காதையின் முதல் வரி மன்னர் அஸ்வபதியை குறிக்கிறது. மேலும் இக்காதை முழுவதிலும் இந்த ஒரே ஒரு வரியில் மட்டும்தான் அஸ்வபதி குறிப்பிடப்படுகிறார். இக்காதையில் ஸ்ரீ அரவிந்தர் உலகத்தை பற்றிய சுருக்கத்தை நமக்கு தருகிறார். சத்திய உணர்வின் ஆற்றலினால் இரகசிய ஞானத்தை அஸ்வபதி பெற்றார். அதன் காரணமாக அவருடைய ஆன்மா விடுவிக்கப்பட்டது. மேலும் அவருடைய மனமும் உடலும் முதல் ஆன்மீக மாற்றத்தை அடைந்தது. இந்த ஆன்மீக மாற்றத்தை தான் முந்தைய காதையில் நாம் பார்த்தோம். இப்பொழுது நம் தலைவர் பிரான் முந்தைய காதையை தொடர்பு படுத்தும் பொருட்டு அஸ்வபதி ஓர் உயரத்தை எட்டிவிட்டார் என்பதை இந்த முதல் வரியில் நமக்கு தெரிவிக்கிறார். சாதாரணமாக இது மனிதர்களுக்கு ஏற்படும் அனுபவமே. மலை ஏறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உயரத்தை எட்டிய பின் பார்த்தால் மேலும் பல சிகரங்கள் இருப்பது தெரியும். இன்னும் ஏற வேண்டிய உச்சிகள் இருப்பதை அப்பொழுது அறிவோம். அதுபோன்று மன்னர் அஸ்வபதி ஆன்மீகத்தில் இன்னும் எட்ட வேண்டிய பல்வேறு நிலைகள் இருப்பதை அறிகிறார்.
இப்பொழுது நம் தலைவர் பிரான் மனிதர்களைப் பற்றி பொதுவாக பேசுகிறார். நாம் முதலாக இறைவனை நோக்கி திரும்பும் பொழுது அற்புதமான ஆன்மீக அனுபவங்களை பெறுவோம் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். Our souls can visit in great lonely hours still regions of imperishable light, all-seeing eagle peaks of silent power and moon-flame oceans of swift fathomless bliss and calm immensities of spirit space. இப்பிரதேசங்கள் ரீஜன்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இப்பிரதேசங்கள் சொர்க்கங்கள் அல்லது இயல்பின் உச்சங்கள். ஆன்மா விடுபட்டு அணையா பேரொளியின் அசையா பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து மாபெரும் தனிமை நேரங்களை அனுபவித்து ஆனந்திக்கும். இத்தகைய பிரதேசங்களுக்கு ஓர் உதாரணம் அனைத்தையும் பார்க்கும் மோன ஆற்றல்களின் பருந்து பார்வைக்குள் முகடுகள். பருந்துகள் ஆற்றல் மிக்க பறவைகள், உயர்ந்த மலைகளில் வாழ்பவை, கூரிய கண் பார்வை பெற்றவை. நம்முடைய ஆன்மாக்கள் உணர்வின் இத்தகைய உச்ச நிலைகளை அடையும் பொழுது அவை பருந்துகளைப் போன்று உயரப் பறக்கும், மோன ஆற்றலை அனுபவிக்கும், மேலும் அனைத்தையும் பார்க்கும். அவை சமுத்திரங்களையும் நிலவொளி மிக்க பரந்த மீபெரும் பரப்புகளையும் சென்று பார்க்க முடியும். இந்தியாவில் நிலவு ஆனந்தத்தோடு களிப்பேர் உவகையோடு சோமா எனப்படும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் சமுத்திரங்கள் ஆனந்த சமுத்திரங்கள். அவை வேகமிக்கவை, அளவிட இயலா ஆழமுள்ளவை. அவை மிக ஆழமாக இருப்பதால் நம்மால் அதன் அடித்தளத்தை எட்ட முடியாது. மேலும் பரந்த தெளிவான திறந்த வானத்தை ஒத்த ஆன்மாவின் அமைதியான நீள்பரப்புகள் அங்கிருக்கின்றன என்று இந்த வரிகள் நமக்கு சொல்கின்றன. மற்றும் ஒரு பத்தியை இங்கு பார்க்கலாம். A greater personality sometimes possesses us, which yet we know is ours, or we adore the master of our souls. Then the small bodily ego thins and falls, no more insisting on its separate self. Losing the punctilio of its separate birth, it leaves us one with nature and with God. In moments when the inner lamps are lit and the life's cherished guests are left outside, our spirit sits alone and speaks to its gulfs. சில சமயம் உயர்ந்த ஜீவன் ஒன்று நம்மை ஆட்கொள்கிறது. நாம் அதை நம்முடையது என்று கருதுகிறோம். அதனால் ஓ ஆமாம், இதுதான் என்னுடைய உண்மையான ஆத்மன் என்பதாக உணர்கிறோம். அல்லது நாம் அதனை நம்முடைய ஆன்மாக்களின் தலைவன் என ஆராதிக்க தொடங்குகிறோம். இது போன்ற அற்புதமான ஓர் உயர்ந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டால் குறுகிய நம்முடைய அகந்தை, நம்முடைய சிறு உடலோடு தொடர்புடைய இந்த அகந்தை மிகவும் சிறுத்து முற்றிலுமாக நம்மை விட்டு விலகிவிடும். வரம்பிற்கு உட்பட்ட நான் எனும் முனைப்பு தன்மையை அது இழந்துவிடும். தனித்த அதனுடைய தனித்தன்மையை வற்புறுத்துவதை நிறுத்திவிட்டு தன்னை பறந்து விரிந்த ஒன்றின் பகுதியாக உணரத் தொடங்கிவிடும். அது தன்னின் தனித்த பிறவி எனும் பேராண்மையை இழக்கிறது. பங்க்டிலியோ எனும் இச்சொல் இத்தாலி மற்றும் ஸ்பானிஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். சாதாரணமாக இச்சொல் சிறு விவரங்களில் அக்கறை கொள்பவர்களை பற்றியது. குறிப்பாக தங்களுடைய அந்தஸ்தை ஒட்டிய விவரங்களில் தாங்கள் எவ்வகையில் முக்கியமானவர்கள், தாங்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துபவர்களை குறிக்கிறது. இச்சொல்லின் மூலச்சொல் லத்தீன் மொழியின் பங்க்டம் எனும் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு புள்ளி என்பதாகும். இவ்வாறுதான் நம்முடைய அகந்தையும் செயல்படுகிறது. அகந்தை என்பது ஒரு சிறு புள்ளியே. அது தான் மிகவும் முக்கியமானவன் என கருதுகிறது. இப்பிரபஞ்சம் முழுவதும் தன்னை அறிய வேண்டும் என்றும் தன்னிடம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அது நினைக்கிறது. ஆனால் இத்தகையதொரு ஆன்மீக அனுபவம் ஏற்படும் பொழுது அது தன்னுடைய அகந்தையை, பேராண்மையை, புள்ளியை இழக்கிறது. மிகச் சிறு புள்ளியை இழக்கிறது. தன்னை அனைவரும் மதிக்க வேண்டும்,
தான் முக்கியமான ஒரு ஆளாக கருதப்பட வேண்டும் என்ற நினைவை இழக்கிறது. பிளவுபட்ட இந்த நிலை வீழும் பொழுது திடீரென நாம் இயற்கையோடும் இறைவனோடும் ஒன்றாகி விடுகிறோம். இவை அற்புதமான தருணங்கள். இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டால், நம்முள்ளே அகவிளக்குகள் ஏற்றப்பட்டால், நம்முடைய கவனத்தை திருப்பிவிடும் வாழ்வின் புறச் செயல்பாடுகளை ஒதுக்கிவிட்டால், பின்பு ஆன்மா தனிமையில் அமர்ந்து தன்னுடைய ஆழங்களுடன் பேசும். அது தன்னுடைய ஆழ்ந்த பகுதிகளுடன் தொடர்பு கொண்டு தன்னை அவற்றுடன் இணைத்து கொள்ளும். இந்த ரகசிய ஞானம் எனும் காதையில் மீண்டும் மீண்டும் நம் நினைவில் நிற்கும் சில வரிகளை பார்க்கலாம். One who has shaped this world is ever its Lord. Our errors are his steps upon the way. He works through the fierce vicissitudes of our lives. He works through the hard breath of battle and toil. He works through our sins and sorrows and our tears. His knowledge overrules our nescience. Whatever the appearance we must bear, whatever our strong ills and present fate, when nothing we can see but drift and bail, a mighty guidance leads us still through all. இவ்வுலகை உருவாக்கியவன் எவனோ அவனே அதன் தலைவன். பகவான் இவ்வுலகை சிருஷ்டித்துவிட்டு அது எப்படியோ போகட்டும் என்று அக்கறையின்றி விட்டுவிடவில்லை. இவ்வுலகை சமைத்தவனே இன்றும் அதன் பொறுப்பாளனாக இருக்கிறான். நம்முடைய தவறுகள் கூட அவனுடைய பாதையில் ஒரு படியே. நம்முடைய தவறுகள் அவனுடைய வழியில் படிகள். இது கவித்துவத்துடன் சொல்லப்பட்டவை. இதை மேலும் ஆழ்ந்து புரிந்து கொள்ள நாம் ஸ்ரீ அரவிந்தரின் மற்ற நூல்களை படிக்க வேண்டும். பகவான் எல்லாவற்றின் மூலமாகவும் தன் பணியை செய்கிறான். நம்முடைய வாழ்வின் பயங்கரமான ஏற்ற இறக்கங்களின் ஊடே அவன் செயல்படுகிறான். விசிசிட்யூட்ஸ் என்றால் வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள், சந்தர்ப்ப வசத்தால் ஏற்படும் எதிர்பாராத மாற்றங்கள். நாம் அனைத்தையும் திட்டமிட்டிருப்போம். நாளை நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என திட்டமிடலாம். ஆனால் திடீரென்று எதிர்பாராத ஒன்று நம் வழியில் வரும். சில சமயம் அவை மிக மோசமானதாகவும் இருக்கும். பகவான் இவை அனைத்தின் மூலமாகவும் தான் செயலாற்றுகிறான். அவன் நம்முடைய எல்லா போராட்டங்களின் மூலமாகவும் தன் பணியை செய்கிறான். இங்கு அனைத்திற்கும் கடுமையான முயற்சி தேவைப்படுகிறது. நம்முடைய தீவினைகள் மூலம் இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கும் விஷயங்களின் வழியாகவும் அவன் செயல்படுகிறான். நம்முடைய ஆழ்துயர் மற்றும் நம் விழியிலிருந்து சிந்தும் கண்ணீர் மூலம் அவன் செயல்படுகிறான். அவனுடைய ஞானம் நம்முடைய அறிவின்மையை ஒதுக்கி தள்ளுகிறது. நம்முடைய அறியாமையின் பொருட்டு நாம் ஒரு முடிவை எடுக்கிறோம். ஆனால் பகவானோ வேறு விதமாக தீர்மானிக்கிறான். மனிதன் நினைக்கிறான், கடவுள் தீர்மானிக்கிறான் என்று ஒரு பழமொழி உண்டு. அவனே அனைத்தையும் தீர்மானிக்கிறான். ஏனென்றால் என்ன நடக்கிறது என்பது நம்முடைய அறியாமைக்கு தெரியாது. பகவான் நம்முடைய அறியாமை இருளை ஒதுக்கி தள்ளுகிறார். பரிணாமம் எனும் தன்னுடைய திட்டத்தில் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு விஷயமும் இப்பிரபஞ்சத்தில் சிறப்பாகவே இருக்க வேண்டும் என்பதை அவன் உறுதி செய்கிறான். சாவித்திரி காவியத்தின் முக்கியமான வரிகளுள் ஒன்று இது. இவ்வரிகளை நாம் மனனம் செய்து துன்பம் ஏற்படும் பொழுது நினைவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும். ஏற்க வேண்டிய நோக்கம் எதுவாக இருந்தாலும், நம்முடைய கடுமையான தீமைகள் எதுவாக இருப்பினும், அதாவது தற்பொழுது நம்முடைய வாழ்வில் தீமை போல தோன்றினாலும், நம்முடைய தற்போதைய விதி, தற்போதைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நம்மால் எதையும் அறிய முடியாமல் ஆற்றுப்போக்காய் செலுத்தப்பட்டும் தீங்கெனும் அழிவின் உள்ளே உழன்று கொண்டிருந்தாலும் அவன் செயல்படுகிறான். ட்ரிஃப்ட் என்றால் ஆற்றின் போக்கு. குப்பை கூளங்கள் ஆற்றில் மிதந்து செல்லும். ஆற்றின் ஓட்டம் எப்படி செல்கிறதோ அதன்படி இந்த குப்பை கூளங்கள், இலைகள் என அனைத்தையும் அடித்துச் செல்லும். இதை தவிர அவற்றிற்கு வேறு வழியில்லை. ஆற்றின் போக்கின்படிதான் சென்றாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. நம்மால் கட்டுப்படுத்த முடியாத சக்திகள் எப்படி நம்மை ஆட்டுவிக்கிறதோ அதன்படி நாம் செல்கிறோம். வேல் என்றால் அழிவு. சில சமயம் ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் அனைத்தையும் தவறான போக்கில் செலுத்துகிறது என்பதாக உணர்கிறோம்.
யாருடனாவது கோபமாக இருக்கும் பொழுது அவர்களை ஒரு சபிக்கும் பார்வையுடன் பார்ப்போம். அத்தகைய சமயத்தில் கூட ஏதோ ஒரு சக்தி நம்மை ஆட்டி படைக்கிறது. அதிலிருந்து விடுபட வழியற்று இருப்பது போல் உணர்வோம். இருப்பினும் ஒரு வல்லமை மிக்க வழித்துணை ஆங்கே அனைத்தின் ஊடையும் அழைத்துச் செல்கிறது. நம்மை நோக்கி நீளும் அத்திருக்கரம் நம்மை அதனுடைய பாதுகாப்பில் வைத்திருக்கிறது. என்ன நடந்தாலும் இவ்வுலகை சமைத்த இறைவன் அதை பார்த்து கொள்கிறான், அனைத்தையும் வழி நடத்துகிறான். மேலும் தற்போது நடப்பவை அனைத்தும் மிகச் சிறந்ததாகவே நடக்கிறது. ஆற்றின் போக்காய் செலுத்தப்பட்டாலும் தீங்கிலே உழன்றாலும் அவை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகின்றன. சில காலம் கழித்து பின்னோக்கி பார்த்தால் அந்த கெட்ட நேரம் நமக்கு ஓர் ஆசீர்வாதமாக வந்ததை உணர முடியும். He is the maker and the world he made. He is the vision and he is the seer. He is himself the actor and the act. He is himself the knower and the known. He is himself the dreamer and the dream. உருவாக்கியவனும் அவனே, உருவாக்கிய உலகமும் அவனே. அவனே தீர்க்க திருஷ்டி, தீர்க்க தரிசியும் அவனே. நடிப்பும் அவனே, நடிகனும் அவனே. அறிந்தவனும் அவனே, அறிபவனும் அவனே. கனவு காண்பவனும் அவனே, கனவும் அவனே. பகவானின் இந்த அற்புதமான வரிகளோடு நாம் காதை 5 செல்லலாம். காதை 5 அரசனின் யோகம், ஆன்ம விடுபாட்டு யோகமும் உயர்வும். The yoga of the king, the yoga of the spirit's freedom and greatness. ரகசிய ஞானம் எனும் பெரும் பெயரை பெற்ற முதல் மனித ஜீவன் அஸ்வபதி. அந்த ஞானம் புவியின் இருப்பிற்கான the existence of earth அடிப்படை உண்மைகளை ஒரு புதிய விதத்தில் அவர் புரிந்து கொள்ளும்படி செய்கிறது. அந்த ஞானத்தின் ஒளியினால் ஒரு புதிய தீவிர ஆர்வம் ஏற்படுகிறது. இருப்பின் உயர் நிலையில் கணநேரம் அவர் கண்ட இறைமை ஒரு நாள் இங்கு இவ்வுலகில் சாதாரணமான ஒன்றாக நிச்சயமாக ஆகும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த உலகம் முழுவதும் திருவுருமாற்றமடைந்து இறைவனாக ஆகும். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர் தன்னை முற்றிலுமாக சமர்ப்பணம் செய்கிறார். இந்த தீவிர ஆர்வத்திற்கு மறுமொழியாக ஒரு சக்திமிக்க கீழிறக்கம் டிசென்ட் ஏற்பட்டு அவருடைய மனித இயற்கை 2வது திருவுருமாற்றத்தை பெறுகிறது. ஓர் இரகசிய இயற்கை உயர் மனதின் ஆற்றலை உபயோகித்து இந்நில உலகிற்கும் சூட்சும அக உலகங்களுக்கும் இடையேயுள்ள எல்லையை ஆள்வதை அவர் அறிகிறார். இயற்கையவள் அஸ்வபதிக்கு தன்னையே அர்ப்பணித்து ஆன்மாவின் உயர்நிலைகளையும் ஜடத்தின் கீழான நிலைகளையும் இணைக்கும் பொன்மய ஏணியாக இந்த சிருஷ்டி முழுவதும் செயல்படுவதை அவருக்கு காட்டுகிறாள். அதில் பேராத்மனின் இரு முனைகளுக்கிடையே அவருடைய ஆன்மா மேலும் கீழுமாக செல்ல இயலும் என்பதையும் காட்டுகிறாள். அஸ்வபதி இறுதியாக மிக உயர்ந்ததொரு உலகை தரிசிக்கிறார். அந்த உயர் உலகில் எல்லா உலகங்களும் சந்திக்கின்றன. அங்கு இந்த ஒவ்வொரு உலகமும் தனக்குள் மறைந்திருக்கும் சத்தியத்தை பூர்த்தி செய்து இசைவோடு ஒன்றுபட்டு ஒன்றையொன்று சமரசப்படுத்தி கொண்டு உயர் ஞானத்தை கொண்ட உலகமாக ஆகிறது. மன்னர் அஸ்வபதி சூட்சும உலகங்களின் கண்டங்களையும் தாய்நிலங்களையும் தரிசிப்பதோடு மட்டுமல்லாது அதில் நுழைந்து அதை ஆய்வு செய்கிறார். அவர் எல்லைகளை கடந்து சென்று வேறொரு கால வர்த்தமானங்களில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 5ஆம் காதையை பற்றி சிலவற்றை பார்க்கலாம். இந்த 5ஆம் காதையின் முதல் வரி இவ்வாறு துவங்குகிறது. This knowledge first he had of time-born men. மனித ஜீவன்களிலேயே இத்தகைய இரகசிய ஞானத்தை பெற்ற முதல் மனிதர் மன்னர் அஸ்வபதி. பின்னாளில் இந்த இரகசிய ஞானம் வேதம் மற்றும் உபநிடதங்கள் இயற்றப்பட்ட ரிஷிகளால் வெளிப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே சொன்னது போல் இக்கதை மிக மிக பழங்காலத்தில் நடைபெற்ற ஒன்று, இரவாமைக்கு வழி ஏற்படுத்திய ஒன்று. மன்னர் அஸ்வபதி
இரகசிய ஞானம் பெற்றதன் விளைவாக இக்காதையின் இரண்டாவது பகுதியில் இந்த உலகை அஞ்ஞானத்திலிருந்து விடுவிக்கும் வழியை தேடுகிறார். அவருடைய தீவிர ஆர்வத்தை இது நமக்கு சொல்கிறது. இதுவே அவருடைய தேடலுக்கு காரணமாக அமைகிறது. அதன் விளைவாக அவர் பராசக்தியான அன்னையின் தரிசனம் பெறுகிறார். அன்னை அவருக்கு சாவித்திரி பிறக்கப் போகிறாள் என்கிற வரத்தையும் அளிக்கிறாள். இதிலிருந்து சில வரிகளை பார்க்கலாம். A will, a hope, immense now seized his heart, and to discern the superhuman's form, he raised his eyes to unseen spiritual heights, aspiring to bring down a greater world. The glory he had glimpsed must be his home. மேற்கண்ட வரிகள் இங்கே தமிழில் தரப்படுகிறது. ஒரு தெய்வ சங்கற்பம், ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இப்பொழுது அவருடைய இதயத்தை ஆட்கொண்டது. அதிமனிதனின் வடிவத்தை கண்டுகொள்ள அவர் தன் கண்களை பார்க்கவியலா ஆன்மீக உயரங்களை நோக்கி உயர்த்தினார். ஓர் உயர் உலகை கீழே கொண்டு வர ஆர்வமுற்றார். அவர் கணநேரம் கண்ட மாண்பு அவருடைய இல்லமாக இருக்க வேண்டும். இதற்கான விளக்கத்தை இங்கே பார்க்கலாம். மன்னர் அஸ்வபதி தான் பெற்ற ரகசிய ஞானம் காரணமாக ஓர் உயர் சங்கற்பம், ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அவருடைய இதயத்தை ஆட்கொள்கிறது. எதிர்காலத்தில் இறைவன் அதிமனித வடிவில் வெளிப்பட இருப்பதை பகுத்துணரும் பொருட்டு அவர் தன் கண்களை இதுவரை பார்த்திராத ஆன்மீக உயரங்களுக்கு உயர்த்துகிறார். அவர் ஓர் உயர் உலகை கீழே கொண்டு வர ஆர்வம் கொள்கிறார். இக்காவியத்தில் இது ஒரு முக்கியமான தருணம். இங்குதான் முதல் முறையாக அஸ்வபதி தன்னுடைய தீவிர தேடலுக்கான ஆர்வத்தோடு பயணிப்பதை நூல் 3 வரை காணலாம். இந்த தீவிர தேடலின் விளைவாக பராசக்தி அன்னையிடம் அவர் ஒரு வரம் கேட்பதை நூல் 3 பார்க்கலாம். காலத்தின் தற்செயலான தன்மைக்கு நோக்கம் ஏதேனும் இருக்கிறதா? பரிணாமத்திற்கு வழிநடத்துதல்கள் இருக்கிறதா? அப்படியென்றால் அவர் அதனுடன் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறார். எதிர்காலத்தில் அந்த உயர் உலகம் விரைவில் இங்கு இந்நில உலகில் வெளிப்பட தான் உதவ முடியும் என்பதை காண்கிறார். பரிணாமம் ஏன் இவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது? தற்செயல் நிகழ்வின் தட்டு தடுமாறி எடுத்து வைக்கும் அடியை அது ஏன் பின்பற்றி செல்ல வேண்டும்? அவர் தன் விருப்பத்தை பரம சங்கற்பத்துடன் இணைத்து கொண்டால் ஒருவேளை அது விரைவில் நடைபெற உதவ முடியும். புவி மீது இறைவாழ்வு எனும் இந்த உயர் விருப்பமே ஸ்ரீ அரவிந்தருடைய பூரண யோகத்தின் கருவாகும். இக்காவியத்தில் அஸ்வபதியின் ஆர்வமும் தவமும் சாவித்திரியின் பிறப்பிற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. உயர் வாழ்விற்காக ஆர்வமுறும் இந்த உலகத்தின் விருப்பத்திற்கான மறுமொழியே சாவித்திரியின் பிறப்பு. அவருடைய இதயம் இப்பெரு விருப்பத்தால் ஆழ்ந்த நம்பிக்கையால் ஆட்கொள்ளப்படும் இத்தருணத்தில் முடிச்சுகள் விடுபட்டு முழு கதையும் நகரத் தொடங்குகிறது. அஸ்வபதி தன்னுடைய யோகத்தின் மூலமாக இத்தகைய உயர்ந்த சாத்தியக்கூறை பற்றிய கணநேர காட்சியை பெறுகிறார். இறை சாநித்தியம் இவ்வுலகில் இருப்பதை கண்டுவிட்டார். இயற்கையும் பரம பிரபுவும் அந்த ஒருவனே என்பதை அவர் பார்த்துவிட்டார். காலத்தின் போக்கில் பரிணாம வளர்ச்சி என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இத்தூல உலகில் முற்றிலுமாக தெய்வம் வெளிப்படுவது என்பதே அது. அந்த மகத்தான சாத்தியக்கூறின் கணநேர காட்சியை அவர் பெற்றார். உயர் உலகங்களை, உணர்வின் உயர் நிலைகளை அவர் கண்டார். இப்பொழுது அவர் அதுவே தன்னுடைய இல்லமாக இருக்க வேண்டும் என்கிறார். அவர் அந்த உயரத்தில் தான் கண்ட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இத்தூல உலகினுள் கொண்டு வர விரும்புகிறார். The ideal must be nature's common truth, the bodily illumined with the indwelling God, the heart and mind feel one with all that is, a conscious soul live in a conscious world. அந்த உயர் லட்சியம் என்பது தெய்வ இயல்பின் பொதுவான சத்தியமாக இருத்தல் வேண்டும். அந்த உடல் உள்ளுரையும் கடவுளால் ஒளி பெற்றது. அந்த இதயமும் மனதும் அனைத்துடனும் ஒன்றென உணர்கிறது. ஓர் உணர்வுள்ள ஆன்மா ஓர் உணர்வுள்ள உலகில் வாழ்கிறது. இவ்வரிகளின் விளக்கத்தை இப்பொழுது பார்க்கலாம். எதிர்காலத்தில் இப்பூவுலகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என அஸ்வபதி ஆர்வமுறுகிறார் என்பதை இவ்வரிகள் விளக்குகின்றன.
இந்த முழு நிறைவு கொள்கை, தி ஐடியல், உயர்தளத்தில் இருக்கின்ற இவ்வுலகின் பரிபூர்ண வடிவமாக இருக்க வேண்டும். அது இயற்கையின் பொதுவான உண்மையாக, நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறையாக ஆக வேண்டும். இந்த உடல், நாம் வாழும் இந்த இருண்ட அறை ஒளியூட்டப்பட வேண்டும். உள்ளுரையும் தெய்வத்தின் ஒளியால் நிரப்பப்பட வேண்டும். தற்பொழுது உலகத்திலிருந்து பிரிந்து கிடப்பதாக உணரும் நம்முடைய இதயங்களும் மனமும் எல்லாமும் ஒன்றென உணர கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆன்ம சிசு வளர்ந்து முற்றிலுமாக உணர்வு பெற்று உணர்வுள்ள உலகில் வாழ வேண்டும். இதுவே முழு நிறைவு கொள்கை, தி ஐடியல். இதுவே அஸ்வபதியை ஆட்கொண்ட அந்த பெரு விருப்பம் மற்றும் நம்பிக்கை. மேலே குறிப்பிட்டுள்ள வரிகள் ஸ்ரீ அரவிந்தரின் நோக்கத்தையும் நமக்கு காட்டுகிறது. சாவித்திரி காவியத்தை கற்பவர்கள் முதல் நூலில் சொல்லப்பட்டுள்ள அஸ்வபதியின் யோகம், அதாவது காவியத்தின் பாதி பகுதியை, அவருடைய சிந்தனை ஆழமாக விளக்கப்பட்டுள்ள இப்பகுதியை அவர் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மீண்டும் மீண்டும் திருத்தினார். இறுதியாக 1950 வெளியிடப்பட்ட போது இப்பகுதி ஸ்ரீ அரவிந்தரின் ஆன்மீக சுயசரிதையாக விளங்கியது. அன்னை அன்பர்களும் சாவித்திரியை படிக்கும் ஆர்வமுள்ளவர்களும் சாவித்திரியை அன்னையாகவும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரை அஸ்வபதியாகவும் பொருத்தி பார்ப்பர். ஏனெனில் மன்னர் அஸ்வபதி ஒருமுகப்பட்ட ஆற்றலுக்கு சொந்தக்காரர், யோக ஆர்வமுடையவர், இவ்வுலகை அறியாமையிலிருந்து விடுவிக்க வந்தவர். அது நம்முடைய பகவானாகத்தான் இருக்க முடியும் அல்லவா? ஷதவன் அவர்கள் சொல்கிறார், அஸ்வபதியை நான் ஸ்ரீ அரவிந்தராகத்தான் பார்க்கிறேன். இதை நான் திரு அமல்கிரண் அவர்களிடம் சொன்ன பொழுது, ஸ்ரீ அரவிந்தரின் ஓர் அம்சமே மன்னர் அஸ்வபதி என்றார். ஆசிரியர் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது போல் அஸ்வபதி தவத்தின் தலைவன், நம்மை இறப்பிலிருந்து இரவாத்தன்மைக்கு உயர்த்த உதவும் ஆன்மீக பெருமுயற்சியின் மொத்த சக்தி. மேலும் இது ஒரு கதாபாத்திரத்தை பற்றிய விவரிப்பு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாவித்திரி காவியமே ஸ்ரீ அரவிந்தரின் தீர்க்க தரிசனமும் ஆன்மீக அனுபவமும் ஆகும். அதே சமயம் இது அன்னையின் ஆன்மீக அனுபவமும் ஆகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் அவருடைய முக்கியமான ஆன்மீக சித்திகள் இன்னும் விரிவாக நூல் 7 யோகத்தின் நூலில் 6 மற்றும் 7ஆம் காதைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அஸ்வபதியின் தேடலில் அவர் முழுவதுமாக வெற்றியடையவில்லை என்பதை நாம் இந்த முதல் பகுதியின் மூலம் அறிகிறோம். அவருடைய இதயத்தில் இருந்த இவ்வுலகம் மற்றும் மனிதனின் திருவுருமாற்றம் எனும் வரம் அவருக்கு இன்னும் கிட்டவில்லை. ஆனால் அதற்கு மாறாக ஒரு பெண் மகவை வரமாக பெற்றார். பெண் குழந்தையான அந்த சாவித்திரி மன்னர் அஸ்வபதியின் தேடலை நிறைவு செய்கிறார். அஸ்வபதி எனும் கதாபாத்திரம் இவ்வுலகின் விருப்பத்தை முதன்மைப்படுத்துவதே என்பதை இங்கு நமக்கு காட்டுகிறார். இவ்வுலகம் அறியாமையிலிருந்தும் இறப்பிலிருந்தும் விடுபட வேண்டும். அத்தேவையை முன்வைக்கும் மனிதனின் பிரதிநிதியாக அவர் செயல்படுகிறார். அந்த மனித பிரதிநிதியின் தூய்மை, தீவிரம், அவருடைய ஆர்வத்தின் உறுதி ஆகியவை பராசக்தி அன்னை தானே மனித பிறவியாக பிறப்பெடுக்க ஒரு திட்டவட்டமான காரணமாக அமைகிறது. அதனால் மனித இனம் முழுவதையும் ஓர் உயர் உணர்விற்கு உயர்த்த உதவி செய்கிறார் மன்னர் அஸ்வபதி. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னையின் ஆன்மீக பணி, அகவுதவி என்பது ஒன்றை மற்றொன்று பின்பற்றி செல்லவில்லை. மாறாக காவியம் முழுமையிலும் ஒன்றையொன்று நிறைவு செய்வதாக இருக்கிறது.